சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அடிச்சு மண்டையை பொளந்துற வேண்டியதான். என்ன பாட்டி நீங்க? எந்த பாட்டி கட்டே இல்ல? எதுக்கு பாட்டி என்ன அடிக்க வர்றீங்க? நீ எதுக்குடா இங்க வந்திருக்க? அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க மீனாக்கு. அத குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு என்ன அடிக்க வந்தீங்க? டேய், நான் உன்ன அடிக்க வரலடா. அன்னைக்கு மீனாவை அடிக்க வந்தாங்கல்ல, அவனுக்கு தான் திரும்பி வந்துட்டாங்களோன்னு மண்டையில 2 போடலான்னு வந்தேன். அவங்களையா? நான் கூட என்னதான் அடிக்க வரீங்கன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாட்டி, இவனை மட்டும் ஏன் பாட்டி விட்டீங்க? அப்படியே ஓங்கன கையோட ஒன்னு வைக்க வேண்டியதானே? இவனும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அடி பாவி, காதலிக்கிறவனே கட்டாயால அடிக்க சொல்ற? எதுக்கு இப்ப வந்த? என்ன அடிக்க சொன்னவங்கிட்ட நான் பேச மாட்டேன். பாட்டி இந்தாங்க, அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டு அடுத்து யாராவது கதை தட்டுவாங்க, அவங்கள பிடிச்சி நல்லா அடிங்க. அத மீனாட்ட குடுறா. இவள்கிட்ட எல்லாம் பேச முடியாது பாட்டி, நீங்களே கொடுங்க. இவளால பட்ட அவஸ்தையெல்லாம் எனக்கு போதும். இவளால நீ என்னடா அவஸ்தைப்பட்ட? ஏன் கேட்க மாட்டீங்க? இவ என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை விசாரிக்க அமைச்சிருக்கா. மறந்துட்டீங்களா? பாட்டி, இவன் என்ன நம்ப மாட்டான் பாட்டி. எதுக்கு இப்ப இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போலீஸ் அனுப்பல, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். திரும்பவும் அதே மாதிரி புரிஞ்சுக்காமலே பேசுறான். பாட்டி, சாப்பாடு வாங்கிட்டு அவனை அனுப்பி விடுங்க. ஹலோ டீச்சர்மா, என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? நியாயமா பார்த்தா நான் தான் கோச்சுக்கணும். ஏன் மேலையா? எதுக்கு? எதுக்கா? உனக்கு என்ன அம்னீசியாவா? ஒவ்வொன்னா எல்லாத்தையும் மறந்துட்டே வர்ற. உன்னால என் குடும்பமே சின்ன பின்னமா சதைச்சு போயிட்டு இருக்குது, உனக்கு தெரியாதா? என் அம்மா எப்ப பார்த்தாலும் தேவி என்னாலும் எங்க இருக்காலும் பெணாத்திக்கிட்டே இருக்காங்க. என் அப்பா நீ தேவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால மன நிம்மதி இழந்து வீட்டை விட்டு வெளியில வராமலே இருக்காரு. அவர் அதோட விடாம உன்னை அடிச்சது அவர் தானு நீ போலீஸ் அனுப்பிச்சு வச்சு விசாரிக்க சொல்லிருக்க. அவர் அப்படியே மனசொடிஞ்சு போயிட்டாரு. மீனா, இங்க பாரு, சும்மா பேசினதையே திரும்ப திரும்ப பேசி எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்காத. உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது? நான் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்புறம் உன் அப்பாவை விசாரிக்க போலீஸையும் நான் அனுப்பல. நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறதுனால பழி மட்டும் என் மேலேயே வந்து விழுது. இப்படியே சொல்லி தப்பிச்சாலும் மட்டும் நினைக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். பாட்டி, இவன் ரொம்ப பேசுறான். தயவு செஞ்சு இவனை போ சொல்லுங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு கேட்டா உனக்கு உள்ளுக்குள்ள குத்துதோ? நீ செஞ்ச வேலையினால என் குடும்பத்துக்கும் இப்படித்தான் இருக்குன்ற நீ மறந்துடாத. ராம், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்கு கோவம் வேற வருதா? அசிங்கப்பட்டது நாங்க, எப்படி எனக்கு தான் கோவம் வரணும்? எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை பார்க்க வந்தேன் பாரு. என்ன அடிச்சுக்கணும்? அடிச்சுக்கோ. உன்னை யார் வேண்டான்னு சொன்னா? அது மட்டும் இல்லாம உன்னை யார் என்ன பார்க்க வர சொன்னது? நான் கூப்பிட்டேன். டேய் நிறுத்துடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி, அவதான் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கா? பாட்டி, ஏன் மேல பழி போட்டா நான் எப்படி பாட்டி சும்மா இருப்பேன்? என்ன பண்ணுவ நீ? டேய் நிறுத்துடா. ஏதோ சண்டைக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். என் குடும்பத்தை இந்த நானே கொண்டு வந்த டீச்சர் தானா? டேய் வாய மூடுறா. இவ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் தானே இவன் மேல நீ கோவப்படுற? கல்யாணம் பண்ணி வச்சது இவ இல்லடா, வேற ஒருத்தி.